ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவர்களுக்குரிய பிறந்த நேரத்தை வைத்து அவர்கள் எந்த நட்சத்திர ஆதிக்கத்தில் வராங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதில் என்ன ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தையுடைய நட்சத்திரத்திற்குரிய எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு சில எழுத்துக்கள் இருக்கும். இதில் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அவங்களுக்கு தெரிந்த அந்த ஒரு அனுபவ அறிவோ அல்லது அடுத்தவர்கள் சொன்ன அறிவோ அதை வைத்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த எழுத்தை தாண்டி வெளியில் வேறு எந்த எழுத்து வச்சாலும் அது குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அது ஒரு மித்துனா அது நான் என்ன சொல்கிறது, ஒரு உங்களுடைய நம்பிக்கை தான். அதுக்கு உண்மையான பலன்கள்ங்கிறது கிடையாது. அது நீங்கள் கவனமாக ஒரு சில வகையில் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மொத்தம் 4 பாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ 1லிருந்து 4 பாதங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது, 27 நட்சத்திரங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள் அப்படிங்கிற கணக்கை வைத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சில நட்சத்திரத்திற்கு பாகை கணக்கின் படி பார்த்திங்கன்னா, இப்போ கார்த்திகையே எடுத்துக்கோமே, கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் அது மேஷத்தில் இருக்கும். ஏன்னா அது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது அது மேஷராசியாகவும், அடுத்ததாக அது வைகாசிக்கு போகும்போது கார்த்திகை 2 முதல் 4 பாதங்கள் வரைக்கும் அது ரிஷபத்தில் இருக்கும். இப்போ இவங்க என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, ரிஷபராசியா மேஷராசியா? இப்போ ரிஷபத்துக்குன்னா ஒரு எழுத்து, மேஷத்துக்குன்னா ஒரு எழுத்து மாற்றி வச்சுட்டா பலன் தராமல் போயிடும் அப்படின்லாம் பயப்படுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே பயப்பட தேவையில்ல. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் சேனல் நேயர்களுக்கு இந்திய நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். சென்ற பதிவுகளில் உங்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, மிக்க நன்றி. இந்த பதிவும் சுவாரஸ்யமாக இருக்கும் போது நான் எப்போதும் சொல்வது போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டோட என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, உங்கள் டேட் ஆஃப் பர்த் நேமோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச புது பலன்கள் நான் அனுப்பிச்சி வைப்பேன். அதில் உங்கள் பெயர் எந்த அளவுக்கு பொருந்திருக்கு பொருந்தலைங்கிற தகவல்கள்லாம் சொல்ல போகிறேன். இது வியாபார பெயருக்குமே பொருந்தும். வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயர் அனுப்பலாம். பிறந்த குழந்தை இருந்தால் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தை எனக்கு அனுப்பலாம். மறந்துடாமல் நம்ம ரகசிய உண்மைகள் சேனல் ஸ்க்ரீன்ஷாட்டோட சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சு. இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் புரியும். அந்த ரெக்வஸ்டோட இந்த பதிவை நம்ம ஆரம்பிப்போம். அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நான் முதலேயே சொல்லிடுறேன், கார்த்திகை முதல் பாதம் வரைக்கும் அது மேஷராசிக்குரியது. கார்த்திகை 2ஆம் பாதத்தில் ஆரம்பித்து 4வது பாதம் வரைக்கும் அது ரிஷபராசிக்குரியது. அப்போ ரிஷபத்திற்கு வேறு எழுத்துக்கள் வருமா சார்? நீங்கள் எப்படி மேஷராசிக்கு வரக்கூடிய அதே எழுத்துக்களே இதுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். தமிழ் மாதங்கள் அந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகிறதுனால உங்களுக்கு அது ராசி ரீதியாக பிரிக்கும்போது அது கொஞ்சம் மாறுபாடு இருக்கே ஒழிய அதனுடைய எழுத்துக்கள் அப்படிங்கிறதுல மாறுபாடு கிடையாது. இப்போ நம்ம மேஷராசிக்குரிய கார்த்திகை முதல் பாதத்திற்குரிய எழுத்துக்கள் வரைக்கும் மட்டும் பார்ப்போம். நம்ம உங்களுக்கு அப்போ தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். கார்த்திகை 2ஆம் பாதத்திலிருந்து நான் அடுத்த பதிவில் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ கார்த்திகை முதல் பாதம் வரைக்குமான எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ. ஸோ இதில் ரொம்ப எளிதாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது எல்லாமே குறிலான எழுத்துக்கள், குறில் சப்தமுடைய எழுத்துக்கள். இதனுடைய நெடில் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. ஆவுக்கு நெடில் ஆ, ஈக்கு நெடில் ஈட்டிக்கு வரக்கூடிய ஈ. அதே மாதிரி ஊக்கு வரக்கூடிய நெடில் பெரிய ஊ வரும் இல்லையா, ஊருக்கு வரக்கூடிய ஊ. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமான நெடிலுக்கான எழுத்துக்களையும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பேர் அமைப்பதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு குழந்தைக்கு பேர் அமைக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் சரி அல்லது அவுட் சைட்லேருந்து வரக்கூடிய நபர்களே கார்த்திகை முதல் பாதத்திற்கு ஆளை மட்டும்தான் பேர் வைக்கணும், வேறு எழுத்துக்களில் பேர் வச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் பயமுறுத்தி விட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க பேரண்ட்ஸ். அவங்களோட விருப்பப்பட்ட பெயர்களை வைக்க முடியாமல் போயிடுது. அந்த குறைபாடு இருக்கக்கூடாது, அந்த குளறுபடிகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக நான் சொல்கிறேன்.
ஏன்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஒன்ஸ் பேர் வச்சிட்டிங்கன்னா அது அவர்களுடைய அடையாளமாக இருக்க போகுது. இப்போ நான் சுவாமி விவேகானந்தர்னு நான் சொல்கிறேன்னா நான் பேர் மட்டும்தானே சொல்கிறேன். ஆனால் இந்த உருவமே நம்ம மைண்டுக்குள்ளார ஞாபகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குது இல்லையா? அப்போ அந்த பேர் எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதனை வந்து டேக் பண்ணுதுன்னு பாருங்கள். அதுதான் அவங்களுடைய அடையாளமே. அப்போ அந்த பேரை வந்து நம்ம ஏன் இந்த எழுத்துக்களுக்குள்ளார வைக்கணும்னு ரொம்ப போட்டு சுருக்கிக்கணும். என்னை கேட்டிங்கன்னா நட்சத்திரப்படி முதல் எழுத்து வச்சே ஆகணுங்கிற எந்தவித கம்பல்சரியுமே கிடையாது. இருந்தாலுமே கூட வீட்டில் உள்ள பெரியவர்களும் திருப்தி பெறணும், அவங்களும் வந்து அவங்களுக்குள்ளார ஒரு உறுத்தல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து நட்சத்திர எழுத்துக்கள்லேயே இத்தனை ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் நீங்கள் வந்து ஆவுக்கு அரவிந்தன் அப்படின்னு பேர் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ அப்படிங்கிற நெடில்லையுமே நீங்கள் வந்து ஆனந்த் அப்படின்னு கூட நீங்கள் பேர் வைக்கலாம். அதுவுமே கார்த்திகை நட்சத்திரத்திற்குரிய நட்சத்திர எழுத்தாகவே கருதப்படும். இதுலேயுமே உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா தமிழ் எழுத்துக்களில் வந்து உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உயிரெழுத்துக்கள் இல்லாமல் வந்து சப்தங்களே கிடையாது, அடிப்படை சப்தங்களே கிடையாது. ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம ஆங்கிலத்தில் வந்து வவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ, ஏஇஐஓயுன்னு சொல்கிறோமோ, அது மாதிரியான அடிப்படை சப்தங்கள். இந்த சப்தங்களுக்குள்ளாரியே இந்த கார்த்திகை முதல் நட்சத்திரத்துக்கான எழுத்துக்கள் அமைஞ்சிடுறது ஒரு பெரிய கொடுப்பினை. ஸோ நீங்கள் நெடில் ஃபார்ம்லேயும் எடுத்துக்கலாம், குறில் ஃபார்ம்லேயும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈக்கு வந்து இப்போ இளவரசி அப்படின்னு பேர் வைக்கிறீங்க, ஈஸ்வரின்னு அந்த நெடில்லையுமே நீங்கள் பேர் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஊர்வசி அந்த ஊருக்கு வரக்கூடிய பெரிய ஊலையும் நீங்கள் பேர் வைக்கலாம். உதயா அப்படின்னு நீங்கள் வந்து குறில் ஃபார்ம்லேயுமே நேம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன எழுத்துக்கள் எடுத்தாலும் இறுதியில் அந்த குழந்தைக்கு வந்து எது வெற்றியை தரும்னு பார்த்தீங்கன்னா, எண்கணித ரீதியாக அமையக்கூடிய அந்த இறுதியான அந்த பெயரினுடைய நம்பர் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை உருவாக்கும். ஸோ அந்த வெற்றிக்குரிய ஒரு தன்மையில் அந்த பேர் அமைஞ்சிருக்காங்கிறத கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை அந்த குழந்தைக்கு அது ஒரு பேராக நீங்கள் அமைக்கும் பொழுது அது நிரந்தர சொத்தாகவே அந்த குழந்தைக்கு அமையும். வாழ்நாள் முழுக்க அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய குழந்தைக்குமே நீங்கள் அந்த பேர் சரியாக அமைஞ்சிருக்கான்னு நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும்னா குழந்தையுடைய பிறந்த தேதியையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. இந்த பகுதியை நான் ஆரம்பத்திலே நான் சொன்னது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. அந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா, அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற தகவல்கள் வரைக்குமான விஷயங்களை நான் உங்களுக்கு இலவச பொதுப்பலன்களாக அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.